السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. صدق الله العظيم. உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்முடைய கடமைகளை நாம் சரியாக செய்வதற்காக அது அனைத்தையும் நமக்கு லேசாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அமல்களை கொடுத்த அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு மிகவும் லேசாக இருப்பதற்கு நம்முடைய கடமைகளை அனைத்தையும் நமக்காகவே மிகவும் லேசாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். அப்படி இருந்தும் நாம் நம்முடைய கடமைகளை செய்யாமல் இருந்தால் நமக்கு அது மிகவும் கஷ்டமாகவும் மிகப்பெரிய நஷ்டமாகவும் ஆகிவிடும். அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக இருப்பதற்கு தான் அல்லாஹு தபாரக் தஆலா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கடமைகளையும் ஒவ்வொரு அமல்களையும் ஒவ்வொரு வேலைகளையும் அல்லாஹு தபாரக் தஆலா மிகவும் லேசாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். குறிப்பாக தீனுடைய விஷயத்தில் பார்த்தால் அதை மிகவும் லேசாக தான் இருக்கிறது. உலக வேலை எடுத்து கொண்டால் அது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட கடினமான வேலைகளையும் நாம் மிகவும் கடினமாக என்று நினைக்காமல் அதை லேசாகவும் என்று நினைத்து அதை நாம் லேசாக செய்து விடுகிறோம். ஆனால் தீனுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அதை மிகவும் நாம் கடினமாக என்று நினைத்து அதை நாம் விட்டு விடுகிறோம். இப்படி நாம் விட்டுவிட்டால் அல்லாஹு தபாரக் வ தஆலாவும் நமக்கு ஏதாவது கஷ்டம் என்று வந்தால் நம்மை அப்படியே விட்டு விடுவான். ஏனென்றால் நாம் அவனுடைய அமல்களை விட்டுவிட்டோம். அதனால் அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு ஏதாவது உதவி என்று நமக்கு தேவைப்படும் பொழுது நமக்கு ஏதாவது கஷ்டம் என்று வரும்போது நமக்கு ஏதாவது ஆபத்து என்று வரும்போது அல்லாஹு தபாரக் தஆலாவும் நம்மை விட்டு விடுவான். இப்படி இருக்கும்போது எப்படி அல்லாஹு தபாரக் தஆலாவிடம் நாம் உதவி தேட முடியும்? எப்படி அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு உதவி செய்வான்? இதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நாம் தினந்தோறும் அல்லாஹ்விடத்தில் அதிகமான துஆக்களை கேட்கிறோம். யா அல்லாஹ், நமக்கு மிகவும் பணம் கஷ்டம்தான் இருக்கிறது, நமக்கு உதவி செய்ய அல்லாஹ். நான் மிகவும் கடனில் சிக்கி கொண்டேன், எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். என்னுடைய வீட்டில் பர்க்கத்தே இல்லை, என்னுடைய வீட்டில் பர்க்கத்தை கொடு யா அல்லாஹ். என்னுடைய வருமானத்தில் பர்க்கத்தை கொடு யா அல்லாஹ் என்று நாம் அதிகமாக துஆ தான் கேட்கிறோம் தவிர அதிகமான அமல் செய்கிறோமா என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதிகமான அமல்களை செய்த பிறகு துஆ கேட்டால் அந்த துஆ மிகவும் சீக்கிரமாக அல்லாஹ்விடத்தில் அதை கபூல் ஆகும். அதை அல்லாஹு தபாரக் தஆலா மிகவும் சீக்கிரமாக கபூல் செய்து அந்த துஆவை அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய தேவை என்ன இருக்கிறதோ அதை பூர்த்தி செய்வார். நாம் மிகவும் கம்மியாக அமல் செய்து மிகவும் அதிகமாக துஆ செய்தால் எப்படி அல்லாஹு தபாரக் தஆலா அதை ஏற்றுக்கொள்வான்? எப்படி அல்லாஹு தபாரக் தஆலா அதை கபூல் செய்வான்? அதற்காக தான் நாம் அதிகமாக அமல்கள் செய்த பிறகுதான் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆக்களை கேட்க வேண்டும். அதிகமானது என்றால் காலையில் இருந்து இரவு வரை என்று தேவையில்லை. அல்லாஹு தபாரக் தஆலாவுடைய மிக முக்கியமான கடமை தொழுகையினுடைய கடமை தான். அதை 5 வேளையும் தொழுதாலே அல்லாஹு தபாரக் தஆலா அந்த 5 வேளை தொழுகைக்கு பிறகு நாம் கேட்கப்படும் துஆக்களை அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வான். நாம் ஃபஜ்ர் தொழுது விட்டு லுஹரை விட்டும் அஸரை விட்டும் அதன் பிறகு மக்ரிபில் துஆ கேட்டால் அதை எப்படி அல்லாஹு தபாரக் தஆலா கபூல் செய்வான்? ஃபஜரை தொழுது விட்டு
லுஹர் விட்டு அசரில் அதே துஆவை நாம் கேட்டால் எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான்? ஏனென்றால் நம் தொழுகை விட்டுவிட்டால் அல்லாஹ் நம்மேல் கோபம் அடைவான். அல்லாஹ் கோபத்தில் இருக்கும்போது நமக்கு தேவை என்று வரும்போது நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் எப்படி அல்லாஹ் அதை கபூல் செய்வான்? அதற்காக தான் நம்மால் அல்லாஹ் தபாரக் தஆலாவிற்கு கோபம் வராமல் நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தபாரக் தஆலா யார் தொழுகைகளை விடுகிறாரோ அவர்கள் மீதான் அல்லாஹ் தபாரக் தஆலா மிகவும் அதிகமாக கோபம் அடைகிறார். இப்படி நம்மேல் கோபம் வந்தால் எப்படி அல்லாஹ் தபாரக் தஆலா நமக்கு உதவி செய்வார்? இதை நாம் நினைவில் வைத்து கொண்டு நம்முடைய எல்லா தொழுகைகளையும் நாம் தவறாமல் அதை நேரத்தோடு நாம், குறிப்பாக ஆண்கள் இருந்தால் அதை ஜமாத்தோடு தொழ வேண்டும். நீங்கள் 5 வேளை தொழுகைகளின் இஹ்லாஸோடு தவறாமல் தொழுது அதன் பிறகு அந்த தொழுகை பிறகு அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தபாரக் தஆலா பூர்த்தி செய்து தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்விற்காக நீங்கள் தினந்தோறும் 5 வேளை தவறாமல் தொழுங்கள், அதுவும் ஜமாத்தாக தொழுங்கள். குறிப்பாக பெண்கள் வீட்டில் நேரத்தோடு தொழுங்கள். வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கும் தொழ சொல்லுங்கள். ஏனென்றால் தொழுகையினால்தான் நம்முடைய வாழ்வில் பரக்கத்தை வரும். தொழுகையினால்தான் நம்முடைய கஷ்டங்களை தூரமாகும். நாம் தொழுதால்தான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்று இருக்கும் பணம் பிரச்சனை அதையும் தூரமாகும். நம்முடைய தேவைக்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ அந்த தேவைகள் அனைத்திற்கும் அல்லாஹ் தபாரக் தஆலா அந்த பணத்தினுடைய ஏற்பாட்டை அவன் செய்து தருவான். அதற்காக நாம் தவறாமல் தொழ வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் தபாரக் தஆலா நமக்கும் தவறாமல் பரக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். நமக்கு தேவை பரக்கத்து தான். அல்லாஹ்வுடைய பரக்கத்து வந்தால்தான் நம்முடைய வருமானத்தில் அல்லாஹ் தபாரக் தஆலா பரக்கத்தை தருவான். அந்த வருமானத்தில் பரக்கத் வந்தால்தான் நம்முடைய தேவை அனைத்தையும் நம்மால் பூர்த்தி செய்ய முடியும். அந்த பரக்கத்தை வராமல் இருந்தால் நம்முடைய தேவை சிறிதளவு இருந்தாலும் அந்த வருமானத்தில் அதை நம்மால் பூர்த்தி செய்ய முடியாது. ஏனென்றால் அது இல்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துவிடும், வேறு ஏதாவது செலவு வந்துவிடும். அதற்காக தான் நீங்கள் தவறாமல் தொழுது அதன் பிறகு அந்தந்த தொழுகைக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் கேளுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தபாரக் தஆலா உங்களுடைய துஆவை கபூல் செய்து உங்களுடைய அந்த தேவை கண்டிப்பாக அல்லாஹ் பூர்த்தி செய்வான். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதோடு அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.